விநாயகப் பெருமானை போற்றி, ஈரநரப்பா போற்றி, குருவே போற்றி. வணக்கம் அன்பான ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமாக நல்லதொரு மங்களகரமான ஒரு மாதமாக ஜூன் மாதம் என்பது சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்றது. ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இதையும் அணுகக்கூடியதும் பேசக்கூடியதும் நுணுக்கமாக பேசக்கூடியவர்கள், சரியாக பேசக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியது இந்த ரிஷபராசியாக இருக்கின்றது. அற்புதமான இந்த ராசி சுக்கிரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த அற்புதமான ஜூன் மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும், திரைப்படத் துறைகளிலும் அழகு துறைகளிலும் அழகு சாதனங்களிலே வேலை பார்க்கக்கூடியவர்களாகவும், வேலை தொழில்கள் அற்புதமாக நேர்த்தியாக செய்யக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது இது காலபுருஷ தத்துவத்தின் 2வது இடத்தில் அமைய பெற்றது. இது ஒரு பெண் ராசியாகவும் சுக்கிரனுடைய ராசியாகவும் இருக்கின்றது. இந்த ராசியிலேயே சூரிய பகவானுடைய நட்சத்திரமும் சந்திரன் செவ்வாய் 3 கிரகங்களின் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமான யோக மாதமாக இந்த 6வது மாதம் ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதம் என்பது ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து ராசி மீன ராசியாகவும், நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச நவமி திதியிலும், கரணம் கரசை கரணத்திலும், யோகம் பிரீத்தி யோகத்திலும் அற்புதமான யோகமாக ஆரம்பம் நடக்கப் போகின்றது. இந்த ஜூன் மாதம் என்பது திதி தெய்வம் சரஸ்வதியாக இருக்கின்றார். நம்மளுடைய கற்பிக்கும் கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியின் தெய்வமாகிய நடக்கக்கூடிய இந்த 6வது மாதத்தில் ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமான ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை என்பது அற்புதமாக அமைய பெற்று இந்த மாதம் என்பது நடைபெற போகின்றது. ஜூன் மாத ராசி பலன் என்பது ரிஷப ராசியிலே 12 ராசியை விட ரிஷப ராசிக்கு மிகவும் அற்புதம். ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு ஜூன் மாதமாக இருக்கின்றது. இந்த ராசியிலே குரு, சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கை என்பதும் இருக்கின்றது. இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்திலே மாறப்போகின்றது. மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் கிடைக்கின்றது. தனஸ்தானத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தை சூரியன் சுக்கிரன் இணைவு பெற்று பார்க்கின்ற இந்த அற்புதமான யோகம் என்பது ஜூன் மாதம் என்பது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும், அழகு சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில் வேலைகளை செய்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஜூன் மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும், 11ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைவு பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அற்புதமான இந்த 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது லாபஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கின்றது. கலைத்துறையில் அற்புதமான யோகங்களையும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெற்று நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசியிலே மிகவும் சிறப்பாக குரு, சூரியன், சுக்கிரன், புதன் என்று 4 கிரக சேர்க்கை என்பது தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே இது நாள் வரையில் கலத்திரங்கள் கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் சுப விசேஷங்கள் நடத்துவதற்கும் அற்புதமான இந்த 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் பாவராக இருக்கின்ற இந்த மேசராசியிலே மறைந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது. ஒட்டு மொத்தத்தில் 6 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தில் விழுகின்றனாலே இதுவரையில் திருமணம் நடக்காதவர்களுக்கும் நடப்பதற்கும், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் அற்புதமான வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதங்களிலே நடக்கின்ற ஒரு மாதமாகவும், ஜூன் மாதம் என்பது மங்களகரமான ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே தேவகுரு அசுரகுரு இணைவிட்டு பார்க்கின்றது என்பது குழந்தைகளின் படிப்பில் அற்புதமான யோகங்கள். நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனைகளிலே உங்களுடைய பூர்வீகத்திலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அனைத்தும் நல்லதொரு சுமூகமாக முடிவு பெற்று நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. ரிஷப ராசிக்கு பாக்கியாதிபதி 10ஆம் இடத்ததிபதி தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திலே இருந்து குருவின் நட்சத்திரத்திலே சஞ்சரித்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கின்றது. செவ்வாய் சனியும் 2 கிரகங்கள் இருக்கின்றது என்பது இந்த காலங்களிலே எதிர்பாராத மருத்துவ செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புத யோகமாகவும் இந்த ஜூன் மாத ராசி என்பது ராசி பலன் என்பது
நடக்கப் போகின்றது. ரிஷப ராசி என்றாலே 2ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்தின் வாக்குஸ்தானத்தில் அமைய பெற்ற உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி உங்களுடைய சுக்கிரன் நீங்களே இருக்கின்றதுனாலே உங்களாலே ஒரு சில வாக்குவாதங்களில் இருந்து தப்பித்து நல்லதொரு மாற்றங்களை உறுதிப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு நேரமும் உங்களுடைய ராசிக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற ஒரு அற்புதமாகும். கலத்திர காரகனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு கலத்திர சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தேவகுரு அசுரகுரு இணைவு பெற்று அற்புதமான யோக மாதமாக இந்த ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இதிலே 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதியும் இணைவு பெறுகின்றார். புதன் பகவானும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே 2ஆம் இடத்து அதிபதியும் பஞ்சமாதிபதியும் கலத்திர ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே செவ்வாய் பகவான் 12 மறைந்து உங்களுடைய 6ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்கின்றதும் முயற்சி ஸ்தானத்தை செவ்வாய் மறைந்து பார்க்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த கடல் ராசியிலேயே சந்திர பகவான் முயற்சி சாணாதிபதி ராகுவின் இணைவு பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக ஜூன் மாதம் ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றும் 12ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே ராசிக்கு ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றதுனாலேயும் ராசி வலுவான ஒரு அமைப்புகளையும் 7ஆம் இடம் கூட்டு தொழில்களிலே இருப்பவர்களுக்கு நல்லதொரு சிறப்புகளை கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளிடமிருந்து நல்லதொரு அந்யோன்யங்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் அனைத்து தரப்பினரிடமும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இது கடந்த மாதங்களிலே 2 மாதங்களாக 10ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை, 11ஆம் இடத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை என்று செவ்வாய் பகவான் 2 கிரகங்களின் பிடியில் இருந்து சற்று மாறுபட்ட பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். தற்பொழுது 12ஆம் இடத்திலே மறைந்து செவ்வாய் பாவர் என்ற முறையிலே பாவக்கிரகம் மறைந்து பார்க்கின்ற இந்த பலன் என்பது நல்லதொரு உயர்வுகளை, சுறுசுறுப்பு, வேகம், உங்களுடைய முயற்சி சாணத்தை செவ்வாய் பகவான் கலத்திர சாணாதிபதி பார்க்கின்றார். சகோதர சாணாதிபதி, சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் சொந்த ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சர ராசியிலேயே நெருப்பு ராசியிலேயே இருந்து உங்களுடைய கலத்திர சாணத்தை பார்க்கின்றது. கலத்திர ஸ்தானம் என்பது வலுப்பெற்று மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும் கூட்டு தொழில்களிலே இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. முயற்சி சாணாதிபதி சந்திர பகவானும் 11ஆம் இடத்திலே ஆரம்பம் என்பது பிறக்கப் போகின்றது. அஷ்டமாதிபதி லாவாதிபதியும் தனாதிபதியும் 2 கிரகங்களும் ராசியிலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே வெள்ளி, சூனியம், ஏவல், எந்த ஒரு பிரச்சனையிலும் தீர்வுக்கு வருகின்ற ஒரு அற்புத மாதமாக ஜூன் மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்றது. ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடமாகவும் மாறி பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் என்று பூர்வீகத்திலே இருந்தாலும் அதிலே ஒரு நல்லதொரு முடிவுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், முயற்சி சாணாதிபதி 4ஆம் இடமாக தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே பஞ்சம ஸ்தானம் என்பது பூர்வ புண்ணியங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ஜூன் மாதம். ரிஷப ராசி என்றாலே அழகு நிறைந்த அற்புதமான கலத்திரகாரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசி வலுவான ஒரு அமைப்பு என்பது இந்த ஜூன் மாதங்களிலே கிடைக்கின்றது. இது மிகவும் 12 ராசிகளிலே ராசியிலே 4 கிரக சேர்க்கை என்பது வலுவு பெற்று இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்றதுனால 7ஆம் இடம் கூட்டு தொழில்கள், கணவன் மனைவிகள், பொது இடங்களில் சென்று வருவதற்கும் கூட்டு தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும், எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்றதற்கும் ராசிநாதன் வலுப்பெற்று ராசியிலே ஆட்சி பலத்திலே இருக்கின்றதுனாலே அற்புதமான யோக மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. லாபாதிபதியும் தனாதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருந்து கலத்திர ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே கல்யாணம் நடக்காதவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு அனைவர்களுக்குமே நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும், மங்களகரகன் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி விரையாதிபதி விரயஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சர ராசியில் நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய தலையாய ராசியிலே இருக்கின்ற ருணரோண சத்துரு ஸ்தானத்தை மட்டும் பார்க்கின்றதும் எதிரிகளை வெல்லக்கூடியது ஒரு அற்புத மாற்றமாக இந்த மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. ரிஷபராசி என்றாலே ஒரு அற்புதமான ஒரு ராசியாக நிலன்புலன்கள் இருக்கக்கூடியவர்கள். இது ஒரு நிரந்தரமான சிற ராசியிலே 4 கிரகம் என்பது நல்லதொரு
4ஆம் இடத்ததிபதியும் சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். அவர் 4ஆம் இடத்ததிபதி, சுகாதிபதி, தாயை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான், தகப்பனை குறிக்கக்கூடியவர் 4ஆம் இடத்ததிபதியாக மறைந்து உங்களுடைய ராசியிலே இருந்து உங்களுடைய களத்திர சாணத்தை பார்க்கின்றதுனாலே இதுவரையில் இல்லாத நல்லதொரு மாற்றங்களை இந்த ஜூன் மாதங்களிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்களையும், 4ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும், சூரியன் என்பவர் நவக்கிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்மளுடைய தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான மாற்றம் என்பது ஜூன் மாதங்களிலே நல்லதொரு பற்பல அதிசயங்களையும் அற்புதமான யோக பலன்களையும் செய்கின்ற ஒரு மாதமாகவும், 10ஆம் இடத்ததிபதி சனி பகவான் உங்களுடைய சுகசானத்தை பார்க்கின்றதுனாலே தாய்மார்களிடமிருந்தும் வண்டி வாகன வீடுகளில் நல்லதொரு மாற்றங்களை, புது யோகங்கள் கிடைக்கக்கூடியதும், வீடு வாகன வண்டிகள் அமைய பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஜூன் மாத ராசி பலன் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்றது. 9ஆம் இடம் 10ஆம் இடமாகவும் 10ஆம் இடம் 11ஆம் இடமாகவும் மாறுகின்ற அற்புதமான யோகம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு தொழில் வேலைகளிலே இருப்பவர்களுக்கும், சின்ன சின்ன கடை வியாபாரங்கள் செய்பவர்களுக்கும் அற்புதமான வெளிநாட்டு யோகங்களும் இதிலே அடங்கி கொண்டு இருக்கின்றது. அற்பமான நுணுக்கமான வார்த்தைகளையும் சரியாக பேசக்கூடியவர்கள், நேர்த்தியாக பேசக்கூடியவர்கள், சந்திரன் இந்த ராசியிலே உச்சம் பெறுகின்ற அற்புதமான ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் அற்புதமான இது தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்திலே பிறந்த உங்களுக்கு நிலப்புலன்கள், சுத்து சுபங்கள் அனைத்தும் அற்புதங்களையும், வீடு வாசல் அரண்மனை போல் இருக்கக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய குழந்தைகளும் அற்புதமான தெளிவான புத்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது கன்னிராசியாக இருக்கின்ற இந்த அற்புதமான ராசியில் பிறந்த உங்களுக்கு இதனுடைய புதன் பகவானும் உங்களுடைய ராசியிலே வலம் வந்து 2ஆம் இடத்தில் செல்ல போகின்ற அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ராசி என்று சொல்லக்கூடியது ரிஷபராசியாக இருக்கின்றது. நல்லதொரு மாற்றங்கள், இந்த கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள், இதை தாண்டி உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நல்லதொரு மாற்றங்களையும், உறுதியான நவகிரகங்களின் சஞ்சாரங்களும் திசாபுத்திகளும் சரியான முறையில் செல்கின்ற பொழுது நல்லதொரு எதிர்பார்த்த பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தசாபுத்திகளின் 6-8 தசாபுத்திகள் நடக்கின்ற பொழுது சற்று பலகீனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவர்களுக்கும் கோச்சார கிரகங்கள் என்பது ரிஷபராசியில் ராசிக்கார நேர்களுக்கும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் 4 கிரகங்கள், அதாவது குரு, சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் அரைப்பாவராக இருந்தாலும் சேர்க்கை என்பது ராசியிலே இருந்து உங்களுடைய களத்திர சாணத்தை 7ஆம் இடத்தையும் கூட்டு தொழிலை பற்றி குறிக்கக்கூடியது அற்புதமான இது ஒரு விருச்சிக ராசி, ஒரு ஸ்திர ராசியாக இருக்கின்றது. கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான அந்யோன்யத்தையும் அன்பு ஆதரவுகளையும் குறிக்கக்கூடியது, சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அற்புத யோக மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கும் கல்யாணங்கள், சுப விசேஷங்கள் இதுவரையில் தடை, தாமதம், ஏமாற்றம் இருந்தாலும் இந்த ஜூன் மாதங்களில் அற்புதமான யோகங்களையும், தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும், சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலும் விரயஸ்தானத்திலே செவ்வாய் சனியின் பார்வை இருக்கின்றதுனாலே இரவு நேரங்களில் பயணங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இந்த ஜூன் மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. லாபத்திலே ராகு பகவான், சந்திர பகவான் அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ராகு 11ஆம் இடத்தில் இருக்கின்றதும் 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் கேதுவை குரு பகவானுடைய பார்வையில் இருக்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புதமான யோக மாதமாக ஜூன் மாதம் என்பது நினைத்தது வெல்கின்ற முயற்சி சாணாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே இந்த மாதம் ஆரம்பம் என்பது நல்லதொரு பற்பல அதிசயங்களையும் அற்புதமான உயர்வுகளையும், இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் ராசியிலே 4 கிரகங்கள் அமைய பெற்று இருப்பது என்பது இது ஒரு சில மாதங்களுக்கு பிறகே ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக பலனாக இருக்கின்றது. நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் ரிஷபராசிக்கார நேர்கள் ஒரு அழகு நிறைந்தவர்கள், அற்புதமான சொல்லுகளையும் சரியாக பேசக்கூடியவர்கள். இது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன, வாக்கு, குடும்பஸ்தானத்திலே அழகு நிறைந்த சுக்கிர களத்திரக்காரகனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த ராசி பலன் என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும், வாக்கு ஸ்தானாதிபதி ராசியிலேயே இருக்கின்றதுனாலையும், சுகாதிபதி ராசியிலேயே இருக்கின்றார், லாபாதிபதியும் ராசியிலே இருக்கின்றதுனாலே
பற்பல அதிசயங்களை செய்கின்ற நல்லதொரு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு ஜூன் மாத ராசி பலன் என்பது சனிக்கிழமையிலேயே பிறக்கப் போகின்ற ஒரு அற்புத யோகம் என்பது கிடைக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.